ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, நம்ம கோபிநாத்தை வாங்க சார் உங்களை விசாரிக்கணும், பாக்கியலட்சுமி மேம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோடனே பயப்படுறாருங்க. ஐயோ மாட்டிக்கிட்டா சேகரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாட்டினா மட்டன்னு ஓடிடுறா, இங்கிட்டு ஓடு அங்கிட்டு ஓடு, சுனாப்பானா கூட்டத்தை கலடா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் பல ஓடுதுங்க. இவர் என்ன நினைச்சாலும் உன்னை கூட்டு தான் போய் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு கிளம்புறாங்கங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது இருங்க என் பையனுக்கு ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ராதிகா அம்மா சொல்ல, யாராக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு இருங்க இருங்க இருங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கோவத்தில் கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரே சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வெளியே போனோடனே இதெல்லாம் பார்த்து அப்படி வேற லெவலில் லுக் விட்றாங்க நம்ம பாக்கியா மேமு. தேவையாயுது என்கிட்ட நெருங்கின பூசிக்கிடுவேன், நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற டைலாக்கெல்லாம் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே சேரனுக்கு துடிதுடிக்குதுங்க. அச்சோ என் அப்பா போறாரு, அச்சோ என் அப்பா போறாருன்னு வீட்டுக்கு அங்கிட்டும் நடக்க. இது எப்படி இருக்குது தெரியுமா, அந்த பாத்ரூமுக்கு வயிறு கலக்கனா போவாங்களே 10 தடவை, அந்த மாதிரி ஓடுறாருங்க. ஏன்ப்பா அவ்வளோ பாசமா தம்பி, அப்பா பாசம் ஃபீல் ஆயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த டைம் பார்த்து யார் வரா, நம்ம எழில் வராருங்க. வந்ததுக்கப்புறமா அம்மா நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா, நீ பண்ணுறது ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அதுக்கப்புறம் இனியா லட்டு உனக்கு அப்பா வேணான்னா விட்டுருமா, எதுக்குமா நீ அப்பாவை இப்படி ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. யோ உங்களுக்கெல்லாம் உள்ள வில்லங்க ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் பாட்டியே ஒரு பக்கம் வேணா நமக்கு எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம செல்வி ஒரு பக்கம் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு 4-5 பிட்டு நங்கூர மாதிரி போட்டு விட்டாங்க. டே உசி பெத்திரவன்ட்ட உம்மனும் கடுப்பெத்திரவன்ட்ட கம்முன்னு இருக்கும்ட்டா, கம்முனுறான்னா கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எழில் ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாருங்க. என்னோட பட பூஜைக்கு எங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு சொல்ல வச்சாரு அவர் தானேன்னு சொல்ல, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் ரொம்ப மோசமான வர்றான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. ஓகே